வணக்கம். ஆசிரியர் தகுதி தேர்வுக்கு படித்து கொண்டிருக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு இது. நீங்கள் எவ்வளவோ கஷ்டங்களுக்கு இடையில படிக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால் உங்களோட ஒவ்வொரு முயற்சியுமே உங்களை முன்னோக்கி எடுத்துகிட்டு போகும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். மற்ற வேலையில் நீங்கள் உங்களை கவனத்தை கொடுக்கும்போதும் எப்போவுமே உங்கள் மைண்டை அலர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இன்றைக்கி படித்தோமா அப்படின்னு கேட்டுகிட்டே இருந்தீங்கனாலே கண்டிப்பாக உங்களால் பாஸ் பண்ணிட முடியும். ஏன்னா நீங்கள் கேட்குறதே உங்களை படிக்க தூண்டும். டெய்லி கொஞ்ச நேரம் படித்தா கூட உங்களால் பாஸ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. தொடர்ந்து டெய்லி படிங்க. நீங்கள் டெட் எக்ஸாம் படிக்கிறீங்க அப்படின்னா இந்த பதிவு உங்களுக்கு முக்கியமானதாக இருக்கும். ஒரு டெஸ்ட் மாதிரி 30 கேள்விகள் கொண்டு வந்திருக்கேன். சைக்காலஜி நான் கொடுத்த ப்ளேலிஸ்ட்டு மெட்டீரியலோ நீங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரையும் நீங்கள் ரிவைஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். 30 கேள்விகள் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த கொஷின்ஸை நீங்கள் பார்க்கும்போதே இதுக்கு இப்படி ஆன்சர் வருமா, இந்த கொஷின் இப்படி இருக்குமா, இப்படிலாம் கூட கொஷின் இருக்குமா அப்படின்னு தோணும். அது உங்களுக்கு தோணும் போதே அந்த கொஷின் உங்களுக்கு மனசுலையும் பதிஞ்சிரும். அந்த மாதிரியான கேள்விகள் தான் கொண்டு வந்திருக்கேன். ஆன்சர் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். கேள்விகள் பார்க்கலாம். அதே மாதிரி நீங்கள் சைக்காலஜி படிக்கணும் அப்படின்னா இந்த பதிவுக்கு கீழே உங்களுக்கு ப்ளேலிஸ்ட்டை கொடுக்குறோம். அந்த ப்ளேலிஸ்ட்டை பார்த்து ஒன்று ஒன்றா படிக்க ஆரம்பிங்க, படிச்சிடலாம். இப்போது முதல் கேள்வி பார்க்கலாம். உடல் செயல்பாடுகள் மற்றும் உள செயல்பாடுகள் சீராக செயல்பட உதவும் முக்கிய நாளமில்லா சுரப்பி எது? உடல் செயல்பாடுகள் மற்றும் உள செயல்பாடுகள் சீராக செயல்பட உதவும் முக்கியமான நாளமில்லா சுரப்பி பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பி தான் ஆன்சர். இரண்டாவது கேள்வி கூற்று. 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. கற்றலில் முக்கிய காரணிகளில் ஒன்று கவர்ச்சி. கற்றலோட முக்கிய காரணிகளில் ஒன்று கவர்ச்சி. கற்றல் என்பது அடைதல் திறன், அறிவு மற்றும் மனப்பான்மை சார்ந்ததுன்னு 2 கூற்று கொடுத்துருக்காங்க. 2ல் எது தவறானதுன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் எதுவுமே தவறில்லை, 2மே சரியானது தான். கற்றலில் முக்கியமான காரணி கவர்ச்சி. அதே மாதிரி அது ஒரு அடைதல் திறன், அறிவு மற்றும் மனப்பான்மை சார்ந்தது தான் கற்றல். மூன்றாவது கேள்வி பாருங்கள். கவன வீச்சை அறிய உதவும் கருவி எது? கவன வீச்சை அறிய உதவும் கருவி எது? டாக்சிஸ் டாஸ்கோப். டாக்சிஸ் டாஸ்கோப் தான் கவன வீச்சை அறிய உதவும் கருவி. அடுத்து 4வது கேள்வி. சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற மன செயல்களின் மையமாக திகழ்வது எது? சிறுமூளையா, பெருமூளையா, நரம்பு குழாயா, முதுகுத்தண்டா? சிந்தித்தல், தீர்மானித்தல் போன்ற செயல்களின் மையமாக திகழ்வது ஆன்சர் பெருமூளை. பெருமூளை தான் சிந்திக்கிறதுக்கு மையமாக இருக்குது. 5வது கேள்வி பாருங்கள். ஆக்க நிலையுறுத்தல் மூலம் கற்றலை வலியுறுத்தியவர் யார்? ஆக்க நிலையுறுத்தல் கற்றல் யார்? ஆன்சர் பாவ்லவ். ஆன்சர் பாவ்லவ். அடுத்து 6வது கேள்வி பொறுத்துக. ஆன்சர் தெரியுதா பாருங்கள். தூண்டலை பெறும் நியூரானின் பாகம். நியூரானின் உடல் பகுதி என்னென்னு அழைக்கப்படுது? ஆக்சானின் நுனியில் உள்ள நுணைய குமிழ்களை என்னென்னு சொல்லுவோம்? அதே மாதிரி சோமாவில் என்ன காணப்படுது அப்படின்னு 4 கொடுத்துருக்காங்க. தூண்டலை பெறும் நியூரானின் பாகம் என்னென்னு சொல்லப்படுது? டென்ட்ராய்டுகள்னு சொல்லப்படுது. தூண்டலை பெறும் நியூரானின் பாகம் டென்ட்ராய்டு. 1க்கு சி. 2 நியூரானின் உடல் பகுதியை தான் நம்ம சோமான்னு சொல்கிறோம். நியூரானின் உடல் பகுதி சோமா. 2க்கு ஏ. ஆக்சானின் நுனியில் உள்ள குமிழ்கள் பட்டன்னு வரும். டெர்மினல் பட்டன். குமிழ்கள் பட்டன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோமாவில் காணப்படுவது சோமா உட்கரு மற்றும் சைட்டோபிளாசம் சோமாவில் தான் காணப்படுது. அப்போ 1க்கு சி, 2க்கு ஏ, 3க்கு பி, 4க்கு டி தான் வரும். அப்போ ஆன்சர் ஏ தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. இது மாதிரி பார்ட்ஸை கேட்பாங்க. ஆன்சர் ஏ. அடுத்து 2 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. நான் என்னும் உணர்வு மறைந்து நாம் என்னும் உணர்வை பெறுவது சமூக இயல்பை குறிக்கும். காரணம் எல்லோரும் இன்புற்றிருப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே என்ற உணர்வை அடைய விடாமல் தடுப்பது சார்பெண்ணம். கூற்று காரணம் 2ம் சரியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதில் கூற்று தனியாக சரி, காரணமும் தனியாக சரி. ஆனால் கூற்று சரியான விளக்கத்துக்கும் கூற்றுக்கும் சம்மந்தமே கிடையாது. ஆனால் 2ம் தனித்தனியாக சரியானது அப்படிங்கிறது தான் ஆன்சரு. ஆன்சர் பி. கூற்று மற்றும் காரணம் 2ம் சரியானார் கூற்றுக்கான விளக்கம் சரியானது இல்லை. அடுத்து 8வது கேள்வி பாருங்கள். கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும். இது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கற்றவற்றை மேலும் மேலும் சிந்தித்து கற்றுக்கொள்ள ஆசிரியர்கள் உதவ வேண்டும்.
இது எவ்வாறு அழைக்கப்படுது அப்படின்னா கற்றல் அனுபவத்தை வடிவமைத்தல் என்று அழைக்கப்படுகிறது. கற்றல் அனுபவத்தை வடிவமைத்தல் என்று அழைக்கப்படுகிறது. 9வது கேள்வி பாருங்க. தர்ஸ்டனின் குழு காரணி கொள்கையில் குறிப்பிடப்படும் தனிப்பட்ட கூறுகளின் எண்ணிக்கை மற்றும் அடிப்படை கூறுகளின் எண்ணிக்கை. தர்ஸ்டனின் குழு காரணிகளில் குறிப்பிடப்படும் தனிப்பட்ட கூறுகளின் எண்ணிக்கை மற்றும் அடிப்படை கூறுகள். தனிப்பட்ட கூறுகள் 13, அடிப்படை கூறுகள் 7. 13, 7. அடுத்து 10வது கேள்வி. எரிக்சனின் கோட்பாட்டின்படி உளவியல் சமூக வளர்ச்சி நிலைகள் எத்தனை? எரிக்சனின் கோட்பாட்டின்படி உளவியல் சமூக வளர்ச்சி நிலைகள் மொத்தம் எத்தனை? 8 நிலைகள். அடுத்து 11வது கேள்வி. வகுப்பறையில் ஆசிரியர் எப்போது ஊக்குவித்தல் செய்ய வேண்டும்? மோட்டிவேஷன் எப்போ கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. தொடங்கும் போது, முடியும் போது, தேர்வு நேரத்தில், பாடம் நடத்தும் முழு நேரமும். ஆன்சர் 11வது கேள்விக்கு ஆன்சர் பாடம் நடத்தும் முழு நேரமும் மோட்டிவேஷன் இருக்கணும், ஊக்குவித்தல் செய்ய வேண்டும். 12வது கேள்வி. கூட்டாளி குழு பருவம் எனப்படும் பருவம் எது? கூட்டாளி குழு பருவம் எனப்படும் பருவம் ஆன்சர் பிள்ளை பருவம். ஆன்சர் பிள்ளை பருவம். 13வது கேள்வி திரும்பவும் ஒரு பொறுத்துக. நுண்ணறிவு சோதனை, மைத்தட சோதனை, முன்னோக்கு தடை, மறத்தல் சோதனை, டாஸ்கோப் கருவி கவன வீச்சை கண்டுபிடிக்கிறது இல்லையா? இங்கே யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. நுண்ணறிவு சோதனை ஆல்பர்ட் பினே. நுண்ணறிவு சோதனை ஆல்பர்ட் பினே. மைத்தட சோதனை ஹெர்மன் ரொசாக். முன்னோக்கு தடை ஆசுபெல். மறத்தல் சோதனை எப்பிங்கஸ். மறத்தல் சோதனை எப்பிங்கஸ். டாஸ்கோப் கருவியை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னு கேட்பாங்க. கேட்டால் கேட்டல்னு சொல்லிடுங்க. ஆர்பி கேட்டல் தான் அதை கண்டுபிடிச்சது. அப்போது சிடிஇஏபி ஆன்சர் ஏல தான் வந்திருக்கு. ஆன்சர் ஏ. அடுத்து 14வது கேள்வி பாருங்கள். 14. சைக்காலஜி என்ற சொல் கிரேக்க மொழிச்சொல். சைக்காலஜி என்ற சொல் கிரேக்க மொழிச்சொல். அதில் சைக்கி என்பது ஆன்மாவை குறிக்கும் சொல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேல்கண்ட கூற்றுகளில் எது சரியானதுன்னு கேட்குறாங்க. மேல்கண்ட கூற்றுகளில் எது சரியானது? இதில் 1 மட்டும்தான் சரியானது. அப்போது ஆன்சர் 1 மட்டும்னு வரணும். இதில் 2வது கூற்று சைக்கிங்கிறத ஆன்மாவை குறிக்காது, உயிர் அப்படிங்கிறத குறிக்கும். 15வது கேள்வி. எந்தவித கருவியும் இன்றி பிறரின் நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் முறை எது? எந்தவித கருவியும் இன்றி பிறரின் நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் கருவி. 15வது கேள்வி. எந்தவித கருவியும் இன்றி பிறரின் நடத்தையை அறிந்து கொள்ள உதவும் முறை தான் என்ன முறை? போட்டி முறை. எந்த கருவியுமே தேவையில்லை, போட்டியை பார்த்தாலே நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 16வது கேள்வி. குட் எனஃப் வகைப்படுத்திய சினங்கள் எத்தனை? குட் எனஃப் வகைப்படுத்திய சினங்கள் எத்தனை வகைப்படுத்தினார்? 3 வகைப்படுத்தியுள்ளார். குட் எனஃப் 3 வகை. 17வது கேள்வி பாருங்கள். உணர இயலாத ஒரு இலக்கு நிலையானது நடத்தை ஊக்குவிப்புகளாக செயல்படுகிறது என்பதை எந்த பதத்தின் மூலம் அறியலாம்? இதனை வழிமொழிந்தவர் யார்? உணர இயலாத ஒரு இலக்கு நிலையானது நடத்தை ஊக்குவிப்புகளாக செயல்படுகிறது என்பதை எந்த பதத்தின் மூலம் அறியலாம்? இதனை வழிமொழிந்தவர் யார்னு கேட்டிருக்காங்க. ஆட்லர். கற்பனை இறுதியாக்கத்தின் மூலம் அறியலாம். இதை வழிமொழிந்தவர் யார் அப்படின்னா ஆட்லர். 18வது கேள்வி பாருங்கள். குழந்தை வளர வளர மயலின் ஷீத் உருவாகும் நிகழ்வு எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதே மாதிரி மயலின் ஷீத் எதால் ஆனது அப்படின்னு கூட கேட்பாங்க. மயலின் ஷீத் வளரும் நிகழ்வை என்னன்னு சொல்கிறோம்? மயலினேஷன்னு சொல்கிறோம். குழந்தை பிறக்கும்போது மயலின் ஷீத் இருக்காது, அதுக்கப்புறமா தான் வளரும். அந்த வளர்கிற நிகழ்வை மயலினேஷன்னு சொல்கிறோம். அடுத்து 19வது கேள்வி. SQ3R முறையின் விரிவாக்கம் என்ன? SQ3R. எஸ்னா சர்வே, Qனா கொஷின், 3R 3 Rக்கு ரீடு, ரிசைட், ரிவ்யூ அப்படின்னு வரும். 19வது கேள்விக்கு ஆன்சர் சர்வே, கொஷின், ரீட், ரிசைட் அண்டு ரிவ்யூ. 20வது கேள்வி பாருங்கள். ஈகோ மற்றும் சூப்பர் ஈகோ குறித்த சரியான கூற்று எது? ஈகோனா என்ன,
சூப்பர் ஈகோனா என்ன? நனவு நிலைன்னு வரணும். ஈகோ என்பது நனவு நிலை மனம், சூப்பர் ஈகோ என்பது மேல்நிலை மனம். ஈகோ என்பது நனவு நிலை மனம், சூப்பர் ஈகோ என்பது மேல்நிலை மனம். 21வது கேள்விக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். நெறிப்பிரல் நடத்தைன்னு வரையறைகள் இருக்குது. அந்த நெறிப்பிரல் நடத்தையில் சட்டத்தை உடைத்தெறிதல் என்னும் வரையறையை செய்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நெறிப்பிரல் நடத்தையில் சட்டத்தை உடைத்தெறிதல்னு வரையறை செய்தவர் ஆன்சர் வால்டைன். ஆன்சர் வால்டைன். 22வது கேள்வி. அறிவுசார் வரைபடம் என்ற சொல்லை வழங்கினது யார்? அறிவுசார் வரைபடம்னு ஒன்று கொண்டு வந்து வழங்கினது யார் அப்படின்னா ஆன்சர் டோல்மேன். ஆன்சர் டோல்மேன். 23வது கேள்விக்கு ஆன்சர் தெரியுதா பாருங்கள். வெக்ஸ்லரின் நுண்ணறிவு சோதனையில் எவை உள்ளடங்கும்? 23 வெக்ஸ்லரின் நுண்ணறிவு சோதனையில் எவை உள்ளடங்கும்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் சி, சொல் சார்ந்த சோதனை மற்றும் செயல் சார்ந்த சோதனை. 24வது கேள்வி. பள்ளி செயல்பாடுகள் கடினத்தன்மையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கப்பட வேண்டும், அப்போதுதான் மாணவர்கள் தோல்வியடையாமல் முன்னேறுவர் என்பதை குறிப்பிடும் விதி எது? பள்ளி செயல்பாடுகள் கடினத்தன்மையின் அடிப்படையில் ஏறு வரிசையில் அமைக்கப்பட வேண்டும், அப்போதான் மாணவங்க தோல்வி அடையாமல் முன்னேறுவாங்க. ஒரு டிசப்பாயின்மெண்ட் வராது, சின்ன சின்னதாக கொடுத்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிற விதி எது அப்படின்னா விழைவு விதி. விழைவு விதி. 25வது கேள்வி. மனித வடிவம் மற்றும் வினைத்திறன் சார்ந்த பல்வேறு அளவீடுகளுக்கான மனித அளவையியல் ஆய்வகத்தை நிறுவியவர் யார்? மனித அளவையியல் ஆய்வகத்தை நிறுவனது யாருன்னு கேட்பாங்க. மனித வடிவம் மற்றும் வினைத்திறன் சார்ந்து பல அளவீடுகளை சொல்லியிருக்கு. ஆன்சர் ஃப்ரான்சிஸ் கால்டன். ஃப்ரான்சிஸ் கால்டன். 26வது கேள்வி. டேஷ் ஹைப்பர் கைனேசிஸ் என்று அழைக்கப்படுகிறது. டேஷ் ஹைப்பர் கைனேசிஸ் என்று அழைக்கப்படுது. ஆன்சர் கவன பற்றாக்குறை கோளாறு இருக்கிற பசங்களை தான் என்னென்னு சொல்கிறோம்? ஹைப்பர் கைனேசிஸ் அப்படின்னு சொல்கிறோம். கவன பற்றாக்குறை கோளாறு தான் ஹைப்பர் கைனேசிஸ்ன்னு சொல்கிறோம். 27வது கேள்விக்கு. கற்பித்தல் கற்றல் மாதிரியின் 5 ஈக்களின் முறையான வரிசை. கற்பித்தல் கற்றல் மாதிரியோட 5 ஈக்கள் கொடுத்துருக்காங்க, அதோட சரியான வரிசையை கேட்குறாங்க. ஆன்சர் எக்ஸ்ப்ளோர், ஃபஸ்ட்டு என்கேஜ் தான் வரும். என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட் அண்டு எவாலுவேட். ஆன்சர் செக் பண்ணுங்கள். என்கேஜ், எக்ஸ்ப்ளோர், எக்ஸ்பிளைன், எலாபரேட் அண்டு எவாலுவேட் தான் 5 ஈக்களோட முறையான வரிசை. 28வது கேள்வி. தன் தந்தையிடமிருந்து கவனத்தை பெற முடியாத குழந்தை தன் ஆசிரியர்களிடமிருந்தோ அல்லது பிற வளர்ந்த ஆண்களிடமிருந்தோ கவனத்தை பெற முயலும் நடத்தை எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தன் தந்தையிடமிருந்து கவனத்தை பெற முடியாத குழந்தை தன் ஆசிரியரிடமிருந்தோ அல்லது பிற வளர்ந்த ஆண்களிடமிருந்தோ கவனத்தை பெற அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுது. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த நடத்தையை என்னன்னு சொல்லுவோம்? இடமாற்றம்னு சொல்லுவோம். நடத்தையை இடமாற்றம் என்று அழைக்கிறோம். 29வது கேள்வி. குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்கியவர் யார்? குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்குனது லியோபோல்ட் பெல்லாக். லியோபோல்ட் பெல்லாக்குங்கிறவர் தான் குழந்தைகளுக்கான இணைத்தறி சோதனையை உருவாக்குனது. 30வது கேள்வி பாருங்கள். தன்னிச்சையான தொடங்கல் சார்ந்த ஆக்க நிலையுறுத்தல் பற்றி கூறுனது யார்? தன்னிச்சையான தொடங்கல் சார்ந்த ஆக்க நிலையுறுத்தல். ஆன்சர் ஸ்கின்னர். தன்னிச்சையான தொடங்கல் சார்ந்த ஆக்க நிலையுறுத்தல் ஸ்கின்னர். இதோட 30 கேள்விகள் முடியுது. இதே மாதிரி நிறைய கேள்விகளை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தேர்வு மிக எளிமையாக அமையும். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.